சில பேர் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாமலே சண்டை இழுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. வீண் பேச்சு. புதியதாக திருமணம் செய்து கொண்ட கணவனும் மனைவியும் ஒரு வேலையும் இல்லாத போது வீண் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தனர். கணவன் சொன்னான், நான் நாள்தோறும் பால் குடிக்க வேண்டும் என்று. மனைவி சொன்னால், நல்ல யோசனை, ஒரு பசு வாங்கி விடுங்கள். கணவர், நேற்றே ஒரு பசுமாட்டை பார்த்து வந்தேன், நாளைய தினம் போய் வாங்கி விடுவேன். மனைவி, மாடு வாங்கி வரும்போது 2 பித்தளை சொம்பும் வாங்கி வந்து விடுங்கள். கணவர், எதற்காக 2 பித்தளை சொம்பு? மனைவி, ஒன்று பால் கறக்க, மற்றொன்று எங்க அம்மா வீட்டுக்கு பால் அனுப்ப. கணவர், ஏண்டி, நான் பணம் போட்டு வாங்கும் மாட்டு பாலை கறந்து உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவது எதற்காக? மனைவி, என்னை பெற்று வளர்த்து உங்களுக்கு கட்டி கொடுத்தார்களே, அதுக்காக. கணவர், அப்படியானால் நீ இங்கு இருக்காதே என அதட்டினான். இப்படியாக வாய் முற்றி தடியால் அடித்து மனைவியை தாய் வீட்டுக்கு விரட்டிவிட்டான். அவளும் அங்கு போய் பல மாதங்கள் ஆயிற்று. இருவருமே தங்கள் தவறுகளை உணரும் காலம் நெருங்கியது. மனைவியோடு பிறந்தவன் ஒரு நாள் மைத்துனனிடம் வந்து, அத்தான், நீ வாங்கிய மாடு எங்கள் வீட்டுக்கு வந்து வைக்கோலை மேய்ந்து கொண்டிருக்கிறதே என்றான். அதற்கு மைத்துனன், நான் மாடும் வாங்கவில்லை, பாலும் கறக்கவில்லை, வேலை இல்லாத போது வீணுக்கு பேசிய பேச்சு அது என்று கூறி மனைவியை அழைத்து வந்து குடும்பத்தை நடத்தினான். இல்லறம் நடத்துவோர் இம்மாதிரி வேலையொன்றும் இல்லாத போது வீண் பேச்சுக்களை பேசி தொல்லைகளை விளைவித்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.